Hi, hello people. Welcome back to my channel Visualize with Winnie. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது, எஸ்பெஷலி வித் ரெஃபரன்ஸ் டு குரூப் 2A எக்ஸாமினேஷன். இதோட கட் ஆஃப் பேப்பர் எனக்கு எப்படி இருந்துச்சு, இதில் முக்கியமான டேக்அவே என்ன, நிறைய மேனிப்புலேஷன் பை டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புளோட வீடியோஸில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லேருந்து ஃப்யூச்சர் எக்ஸாமினேஷன்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கான பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன் 127 கிளியர் ஆகுமா, 137 கிளியர் ஆகுமா, எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. பட் ஒரு ஜென்ரல் பர்செப்ஷனில் நான் எடுத்த அனாலிசிஸ் ப்ளஸ் நான் உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து கேட்ட விஷயத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற திங்ஸை தான் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ண போகிறேன். திஸ் மைட் நாட் பி அ பர்ஃபெக்ட் கட் ஆஃப், பட் ஐ எம் ஷோர் தட் இதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் -3 தான் வந்து கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் இந்த கட் ஆஃபுமே சரி, உங்களோட ஒஃபிஷியல் ஆன்சர் கீ வரும் இல்லையா, அந்த ஒஃபிஷியல் ஆன்சர் கீயை வச்சு இந்த ஸ்கோரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இன்ஸ்டியூட்ஸ் கொடுத்த ஆன்சர் கீழே நீங்கள் செக் பண்ணியிருந்தாலுமே அந்த ஒஃபிஷியல் ஆன்சர் கீ தான் வந்து மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஸோ ஐ வாண்ட் யூ டு செக் திஸ் கட் ஆஃப் with the official answer key will be published by TNPSC soon. ஒரு 2 to 3 days வந்து they'll be publishing it. இல்லை மேக்ஸிமம் போனாலும் 1 weekல they will publish it. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு இந்த கட் ஆஃப் வச்சு அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ without any further delay, let's get into the video and get started. ஃபர்ஸ்ட் திங், ஹவு வாஸ் தி எக்ஸாமினேஷன் பேப்பர் டு மீ. எனக்கு இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து எப்படி இருந்தது, மாடரேட்டாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்தா, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதை வந்து நான் 3ஆக பிரித்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி இருந்தது, ரீசனிங் எப்படி இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா தமிழ் அட்டன் பண்ணல, இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்றது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி ரிசல்ட் வந்த டேலேருந்து தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே உட்காந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணல, பிகாஸ் ஐ ஹேட் மை லா கோயிங் ஆன் அண்ட் வேறு எக்ஸாமினேஷன், டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நான் வந்து இது கால்ஃபர் ஆகிருந்தேன். ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் லேட்டாக தான் நான் பிக்கப் பண்ணியிருந்தாலுமே ஐ ட்ரைட் மை ஹோல் லாட் ஆஃப் பெஸ்ட். அதாவது கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா லிட்டரலி ஒரு 6 to 7 hours என்னோட லா காலேஜ் போக வந்து நான் இதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது ஒரு சீரியஸான அட்டெம்ப்ட்டு நான் இது மூலிமா சொல்ல வரேன். அதாவது ஒரு 1 hour 2 hours சும்மா போய் எழுதாமல் ஒரு சீரியஸான அட்டெம்ப்ட் தான் வந்து நான் இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸான அட்டெம்ப்டான கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மாடரேட்டாக தான் இருந்திருக்கும் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து நான் சீரியஸாக தான் வந்து போய் கொடுத்தேன். ஸோ திஸ் எக்ஸாமினேஷன் ஆன் த ஹோல் வாஸ் மாடரேட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் வந்து வந்திருந்தது. எஸ்பெஷலி அந்த இயராக இருக்கட்டும், ஸ்கீமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நிறைய மேனிப்புலேஷன் நடக்குது. ஸோ அதை வந்து நான் லேட்டராக வந்து பேசுகிறேன். பட் ஜிஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருந்தது, ரொம்ப டஃப்பாலாம் எனக்கு இல்லை. ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 55+ வந்து தாராளமே வந்து நீங்கள் போடலாம் ஜிஎஸ்ல. அப்படி தான் வந்து எனக்கு இருந்தது. ப்ராப்பராக நீங்கள் வந்து உட்காந்து சீரியஸாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 50 மேலே வந்து போடலாம். நல்லா ஒழுங்காக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா 55, 60+ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டிருந்துருக்கலாம். அடுத்து வந்து ரீசனிங் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து பேப்பரை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுலேயே வந்து நான் 2 சில்லி மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன் ரீசனிங்கில். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரீசனிங் வந்து ஈஸியாக தான் இருந்தது, சால்வ் பண்ணலாம். 35 வந்து கண்டிப்பாக வந்து போடலாம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்கன்னா 35 வந்து போடலாம். இல்லை இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் போகுது அப்படின்னாலுமே வந்து நீங்கள் 30க்கு மேலே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக 30+ வந்து ஸ்கோர் பண்ணலாம். ரீசனிங் வாஸ் ஈஸி தான். த லாஸ்ட் ஒன் வாஸ் தி ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். ஸோ நான் வந்து ஜென்ரல் தமிழ் வந்து அட்டம் பண்ணல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். புக்ஸ்லேருந்து வந்து பெருசாக எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு யுவர் ப்ரிலிம்ஸ், அதாவது ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம இங்கிலீஷ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் வந்து லிட்ரலி நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 100க்கு கிட்டத்தட்ட 93 94 வந்து நான் எடுத்திருந்தேன். அதாவது ஒரு 6 கொஷின் மட்டும் தான் மிஸ்டேக். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேப் இருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்தது இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் அதே மாதிரி தான் வந்து இப்போ ரிப்பீட் ஆயிருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கிலீஷ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் டு கால் ஆன் இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி, எப்படி வந்து தமிழுக்கு வந்து எதுக்குள்ளேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியலையோ அதே மாதிரி இதுவுமே கிராமர் அப்படின்றதுனால எக்ஸாக்டாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து பிளெண்டட் வேர்ட்ஸுமே வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது. சினானம்ஸ், ஆன்டனம்ஸ் அப்படின்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது இங்கிலீஷ் கம்பேர்ட். ஸோ ஈவன் பிளெண்டட் வேர்ட்ஸ் அது கூடமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் எனிமி இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க. சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ்
எல்லாமே வந்து அவுட் ஆஃப் போர்ஷனாக இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்றலாம் தாண்டி கம்பேர்ட் டு ப்ரிலிம்ஸ் இந்த மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ஹார்டாக தான் செட் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின் டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேவின்ட்லாம் கொடுக்கல. அவங்க லெட் வச்சு கூட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை தாண்டி யோசிக்கிற விஷயமா வந்து இங்கிலீஷில் வந்து நிறையவே இருந்தது. ஸோ இங்கிலீஷுமே வந்து நாட் கம்பேரிட்டிவ்லி இட் வாஸ் நாட் ஹார்டர், பட் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் இங்கிலீஷ் கம்பேர்ட் டு ப்ரிலிம்ஸ் இட் வாஸ் ஹார்டர். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் அ மாடரேட் பேப்பர். அதாவது போன இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 95+ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா இந்த பேப்பருக்கு 60க்கு 55+ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்ட். 50+ ஆனால் நீங்கள் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா சீரியஸாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வர ஸ்கோர்ஸை தான் வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஒரு சீரியஸ் அட்டெம்ப்ட் இல்லை குரூப் 2A ஒழுங்காக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற ஸ்கோரை தான் வந்து நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேனே தவிர ரேண்டமாக வந்து நீங்கள் 1 வீக் தான் உட்காந்து படித்தேன். ஸோ சில பேர்லாம் நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னா யூ நீட் டு கிவ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டடிங் மோர். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. விச் ஷோஸ் தட் சீரியஸான கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. சும்மா வந்து அவங்களாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஒரே அட்டெம்ப்டாக இருந்தால் கூட நீங்கள் சீரியஸாக வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வெட்ரன் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது 2-3 வருஷம் படித்தவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கம்பேரிட்டிவ்லி மாடரேட்லி ஈஸியாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் வாஸ் ஹவு த பேப்பர் வாஸ் மீ அண்ட் இதுதான் வந்து ஜென்ரல் அனாலிசிஸ். நீங்கள் வந்து ஒரு சீரியஸான கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேப்பரில் வந்து 145+ வந்து எடுக்கலாம். சீரியஸான கேண்டிடேட்டாக இருந்திருந்தா, அப்படி இல்லைனாலும் 140+ அன்றைக்கி உங்களோட டே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே 135+ வந்து தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். கிவன் தட் நீங்கள் ஒரு சீரியஸான ஒழுங்கான ஆஸ்பிரண்ட்டாக இருந்திருந்தீங்க அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இப்படி வரல, நான் சீரியஸாக தான் படித்தேன், உட்காந்து படித்தேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் சொல்லலாம். பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து இது ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா 120+, 110+ கூட சில பேர் வந்து எடுத்துருந்துருப்பீங்க. அது பிகாஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லை கரெக்டான பாத்தில் இல்லை அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக வந்து சொல்லிட்டு போகலாம், இந்த வருஷம் வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப ஹார்டாக இருந்தது, அதனால தான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியல, அதனால தான் யாருக்குமே ஸ்கோர் வரலன்னு. ஈவன் தோ த பேப்பர் வாஸ் ஹார்ட், நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேப்பரில் கண்டிப்பாக 140+ வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பேப்பர் வந்து இருந்தது. அதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், மினிமம் ரேஞ்சே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து எடுத்திங்கன்னா மேனிப்புலேஷன். ஸோ திஸ் இஸ் சம்திங், இது வந்து நிறைய வீடியோஸை பார்த்துட்டு தான் என்னோடய வீடியோ வந்து நான் போடுவேன். பிகாஸ் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸும் நிறையா கிடைக்கும். என்னோடய வீடியோவில் வந்து அதை ரிசர்ச் ஒர்க்காக பண்ணி தான் நான் வந்து பண்ணுவேன். இந்த அனலிசிஸை தாண்டி நிறையா பேர் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி போட்டதுலையுமே வந்து டேக்அவே எடுத்துகிட்டு என்னோடய வீடியோவில் வந்து நான் வந்து பேசுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸோட எல்லாமே போட்டிருப்பாங்க. இவ்வளோ கட் ஆஃபில் கிளியர் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒர்க் நமக்கு பண்ண முடியலனாலுமே அவங்கள்லேருந்து நம்ம நிறைய டேக்அவேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். பட் இந்த தடவை நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 165+ போட்டிருந்தாங்க, சில பேர் 160+ போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா என்னென்னு நான் பார்த்தேன்னா, இந்த ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ், நிறைய ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிறது, நீங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் போட்ட வீடியோவில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக தான் வரப்போகுது, 160+ தான் வரப்போகுதுன்னு சொன்ன கையோடு வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு, இந்த மேகசின்லேருந்து இது வந்திருக்கு, நாங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்துருந்துருக்கோம், நார்மலாக படித்தவங்க வந்து இதை பண்ணியிருந்திருக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினாங்க. ஐ ரியலி டோன்ட் நோ why they are doing this to the people. பிகாஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா, நான் அந்த பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்ப்பேன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடரேட்டாக தான் இருந்தது, ஒரு ஃபஸ்ட் டைம் இருக்குது, கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்போ என்னோட ஒப்பீனியன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த சோர்ஸஸ்லாம் படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண முடியாது, ஸோ இந்த இன்ஸ்டியூட் போனால் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியுன்ற ஒப்பீனியனுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோலாம் பார்க்க. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், கட் ஆஃப் வந்து அவ்வளோ ஹையாக போகாது. ஏன்னா நான் எடுத்த அனலிசிஸ்லுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150லேருந்து 55 பேர் வரைக்குமே வந்து அதில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதுலேயுமே 160+ வந்து 10க்கு மேலே கூட கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலைங்க அந்த அனலிசிஸில். விச் ஷோஸ் தட் 1840 போஸ்ட் இருக்குது, அதில் 10 பீப்புள் கூட வரல அப்படின்னா ஆன் த ஹோல் வந்து எவ்வளோ பேர் எடுக்கலாம், ஒரு 500 to 700 பீப்புள் தான் அந்த ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். மிச்சம் இருக்க போஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 150+ இல்லை 140+ இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது தான். ஸோ மினிமம் கட் ஆஃபே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்ஸும் 165, 170 போகிறாங்க. அது எப்படின்னு எனக்கு இன்னுமே புரியலை. அண்ட் அவங்க டெஸ்ட் சோர்ஸஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த சோர்ஸஸ் பற்றியும் நான் அதிகமாக பேசணும்னு சொல்லி நினச்சேன்.
பிகாஸ் யூபிஎஸ்சிலையுமே சரி இது நடக்கும். நிறைய பேர் வீடியோஸ் போட்டு நல்லா மேனிப்புலேட் பண்ணி விட்டு அதிகமாக சோர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சு அடுத்த தடவை என்ன ஆகும்னா நம்ம வந்து பயங்கரமாக படித்து இந்த இயர் அட்டம் கொடுத்துருப்போம், ஏதோ ஒரு ரீசனால ஃபெயில் ஆகிருப்போம், அந்த ஸ்கோர் வந்து வந்திருந்திருக்காது. இவங்க சொன்ன பேச்சை கேட்டு வேறு சோர்ஸ்லாம் படிப்போம், இந்த வருஷம் எடுத்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. இது வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ஐம் டாக்கிங் ஹியர் அபவுட் திஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, ஜஸ்ட் இமேஜின் இந்த வருஷம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சில ஏரியாஸ்லேருந்து புக்கிலேருந்து கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருந்துச்சு. உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ஸ்லேருந்து வந்து சில கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. பேசிக் பாலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 24 இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் பேசிக் சோர்ஸஸ்லேருந்துமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ் லக்ஷ்மிகாந்த்லேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரியாம்பிள் இஸ் அ பேசிக் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இதெல்லாமே வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து தான் வந்திருந்தது. இதை தாண்டி ஒரு கொஸ்டின் தாய்மானவர் ஸ்கீம் வந்து வந்துருந்துச்சு, அது வந்து ஒரு மேகசின்லேருந்து வந்துருந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த மேகசின்லேருந்து தான் கேட்குறாங்க, இந்த மேகசினை ஃபுல்லாக நீங்கள் படிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா வருஷமுமே வந்து டு பி வெரி ஆனஸ்ட் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து நிறைய விஷயம் தான் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது பொன்னியின் செல்வன்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக அடுத்த வருஷம் உட்காந்து பொன்னியின் செல்வன் கல்கியோட புக்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லியிருந்தா இட் இஸ் மேட். எவ்ரி இயர் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அதாவது உங்களோட ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் புக்ஸை தாண்டி சில சோர்ஸஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க தான் போகிறாங்க. நம்மளால் அந்த சோர்ஸஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அனாலிசிஸில் அந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ்லேருந்து கேட்குற 50% to 60% ஆஃப் கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதா ஸ்மார்ட் ஒர்க். அண்ட் அதுலேருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும். இந்த பேப்பரை எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் தான் படித்தேன், முன்னாடி இருந்து அது மட்டும் தான் நான் படிச்சுட்டு இருந்திருக்கேன். அதை வச்சு என்னால் கண்டிப்பாக அதை வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி சயின்ஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்துருக்கேன். சுரேஷில் வந்து நான் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருந்தேன். அதை தாண்டி நான் எந்த கிளாஸஸுமே வந்து நான் அவைல் பண்ணலை அவங்களோடது. அண்ட் அதையும் தாண்டி வந்து இந்த ஏஎம்டிஎனோட சேனலோட சில வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். சயின்ஸுக்கு நான் இதை வச்சு தான் போயிருந்தேன். சயின்ஸுமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஹார்ட், ஈவன் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து ஹார்டாக தான் இருந்தது. எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஹார்டாக தான் இருந்தது. ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, நான் சுரேஷில் வந்து டெஸ்ட் சீரிஸ் போட்டதில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கவும் இல்லை, வரவும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த இன்ஸ்டியூட்டுமே வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்லேருந்து வருதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸை தாண்டி வெளியிலேருந்து ஒரு சோர்ஸ் வருது அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரா டைமில் அதுக்கு எஃபர்ட் கொடுத்து படிக்கலாமே தவிர உங்களோட ப்ரிப்பரேஷனை அந்த சோர்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி தயவு செய்து மாற்றாதீங்க. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து அதை வந்து பண்ணுறாங்க. நீங்கள் மாற்றினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கோடது எல்லாமே விட்டுருவீங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 50% எல்லா இயருமே வரும். அதே நீங்கள் வந்து வெளியில் சோர்ஸஸ்க்கு போகும்போது அந்த 50% வருமா வராதானும் தெரியாது, எந்த அவுட் சோர்ஸ்லேருந்து வருதுன்னு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு கிரேட் பிளண்டர். அதை வந்து பண்ணாதீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் நிறைய வீடியோஸில் வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து பார்த்தேன். ஸோ ஐ தாட் நிறைய பேர் மேனிப்புலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசணும்னு நினச்சேன். அண்ட் லாஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பேசணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த எக்ஸாம்லேருந்து அப்படின்றதும் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இன் மை பர்ஸ்பெக்டிவ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட அனாலிசிஸ் என்னோட சேனலில் போய் பார்த்தாலே தெரியும். 10 பீப்புளுக்கு மேலே வந்து 160 மேலே வந்து போட்டிருக்கேன்னு சொல்லவே கிடையாது. ப்ளஸ் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சில பேர் வந்து வந்துருந்துருப்பாங்க, நான் 175+, 180+ எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். நீங்கள் அவங்களெலாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட் 160+னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப், ஈஸியாக வந்து கிளியர் ஆகிடும். இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எங்கே கட் ஆஃப் வந்து ரிவால்வ் ஆகி உள்ளே போவோமா மாட்டோமான்னு இருக்கவங்க வந்து 145+ இருப்பாங்கன்னு சொல்லி ஐ பிலீவ். கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 145+ இருக்கும் அப்படின்றது வந்து ஐ ஃபர்ம்லி பிலீவ். ஸோ அந்த ஸ்கோர் இருக்கீங்க அப்படின்னா ஓகே. மற்றபடி மற்ற ரிசர்வேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் வந்து கம்மியாகும் குறையும் இதெல்லாமே நடக்கும். பட் வந்து 145 to 155 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கவங்க உள்ளேயும் வரலாம் வெளியிலையும் போகலாம், அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. 160 எடுத்தவங்க தே ஆர் சேஃப் அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஃபார் பிசி கேண்டிடேட்ஸ் ஆகட்டும் உங்களுக்குலாம் வந்து 150 கண்டிப்பாக வரும், +or-2 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எனிவே 145+ எடுத்திங்கன்னா இட் இஸ் அ குட் ஸ்கோர் அண்ட் யூ மைட் ஹேவ் அ சான்ஸ். 160 எடுத்திருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப். 155 எடுத்திருந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃப் தான். பட் ஆல் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒஃபிஷியல் ஆன்சர் கீ. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கீ வந்ததுக்கப்புறமா 155 இருந்தவங்க வந்து 147 வருவாங்க, 147 இருக்கவங்க 153 வருவாங்க. ஸோ ஒஃபிஷியல் ஆன்சர் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒஃபிஷியல் ஆன்சர் கீழே 150க்கு மேலே வருது அப்படின்னா யூ மைட் எக்ஸ்பெக்ட் சான்சஸ். அண்ட் இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, அதனால இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. உங்களோட கால் ஃபார் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது, ஐ மீன் கால் ஃபார் கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் வச்சு நீங்கள் பெருசாக எதுவுமே யோசிச்சு பர்டன் பண்ணிக்க வேணாம். அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. அண்ட் அதுக்கான டேக்அவேஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கிடையாது. இந்த வீடியோட பெரிய மோட்டிவே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கிடையாது.
இதுக்கு முன்னாடி நான் பேசின நிறைய விஷயத்துலேருந்து எடுத்த மேனிப்புலேஷன் எடுக்காமல் சோர்சஸ் கூட ஸ்டிக் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஜிஎஸ் வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 1.5 months படித்தாலுமே ஏன் வந்து என்னால் வந்து 60 to 65 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட முடியுது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் என்னோட ப்ரீவியஸ் எக்ஸாம்லேருந்து நான் எடுத்த அனாலிசிஸ் இல்லை அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டனோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இதில் ரெக்டிஃபை பண்ணி இல்லை ஆட் ஆன் பண்ணி இந்த விஷயத்த மாற்றினது தான். இந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணதுனால தான் வந்து என்னால் இங்கே வர முடியுது. அண்ட் என்னென்ன டேக்அவேஸ் இந்த எக்ஸாமினேஷன்லேருந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுன்றதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி Group 1 லாஸ்ட் டைம் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், க்ரோத் பர்சன்டேஜ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் கேட்டிருந்தாங்க இல்லையா, 11.6% சம் கொஸ்டின் வந்து அப்படி வந்திருந்தது. இந்த இயர் பார்த்துருந்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ க்ரோத் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போன தடவை கேட்டதே தான் இந்த தடவையும் கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்கீமுக்கு எப்படிலாம் இயர்லாம் கேட்குறாங்க, இயர் வச்சு எப்படிலாம் பாஸ் பண்ண முடியும்னா அதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். முன்னாடி வேறு கொஸ்டின் அந்த மாடலில் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து அது ரிப்பீட் ஆகுது. அப்படின் போது நீங்கள் வந்து பட்ஜெட் படிக்கும்போது அந்த ஸ்கீம்னா என்னன்றது படிக்கிறதை தாண்டி நீங்கள் வந்து அதோட இயரும் படிக்கணும் அப்படின்றத வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்ரிவேஷன் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க லாஸ்ட் Group 1 சேர்மன் மாறினதுக்கப்புறமா. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. இதுக்கு இந்த அப்ரிவேஷன் கரெக்டாக, அதாவது என்டிஎம்ஏனா என்ன, எஸ்டிஎம்ஏனா என்ன, இதெல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணுற விதம் வந்து மாறிட்டே இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சோர்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது, வித்தியாசமாக கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எங்கே போகுதுன்னே தெரியலை, எப்படி வந்து இதெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்கன்னே தெரியல, எவ்ரிதிங் அண்டர் த சன் வந்து கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எப்படி போகிறாங்கன்னே தெரியல, சோர்ஸஸே கிடையாது, இதுக்கு மேலே எப்படி படிக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எப்படி எடுத்து படிக்கணும் அப்படின்றது வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அப்பட்டமாக ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டேக் மை வேர்ட்ஸ், நம்ம யாருமே ப்ளேம் பண்ணி நமக்கு சர்வீஸ் கிடைக்கலன்னு சொல்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. நம்ம எவ்வளோ ஹார்டாக வந்து மேட்டர்ஸ், ஏன்னா கிட்டத்தட்ட 1008 போஸ்ட்டுக்கு 20,000 பேர் வந்து எழுதுகிறாங்க. ஸோ லுக் அட் த கைண்ட் ஆஃப் காம்படிஷன் யூஆர் ஃபேஸிங் இன். அதாவது கிட்டத்தட்ட 0.092% தான் வந்து சக்ஸஸ் ரேட்டே இருக்குது. 1% கூட சக்ஸஸ் ரேட் கிடையாது நீங்கள் உள்ளே போகிறதுக்கு. அதை விட கம்மியாக இருக்குன்னு போது நம்ம அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கும் அப்போ அனலைஸ் பண்ணணும். யாருமே எந்த பேட்டர்னையும் மாற்றலை, சோர்ஸையுமே மாற்றலை, வித்தியாசமாக கொஸ்டின் கேட்கல. நம்ம தான் ஒரு எக்ஸாம்லேருந்து இன்னொரு எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம், ஃபெயில் ஆகிட்டோம், கட் ஆஃப் அப்படி வந்தது, கட் ஆஃப் இப்படி வரலை அப்படின்றதோட நிறுத்திடுறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் போகும்போது அதோட நிப்பாட்டாமல் இந்த கொஸ்டின் பேட்டர்னில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம், ஃபெயில் ஆனாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி, இதிலிருந்து என்ன நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்ஸ் குறைக்க தான் உங்களோட சக்ஸஸ் பர்சன்டேஜ் இல்லை நீங்கள் பாஸ் ஆகிற பர்சன்டேஜ் இல்லை உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இல்லாட்டி ஐ ஹவ் சீன் பீப்புள் லைக், நான் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயில் ஆகிருக்கேன். பட் ஐ குட் ப்ரௌட்லி சே தட் முன்னாடி வந்து நான் வந்து 84 வாங்கியிருந்தேன்னா அடுத்த எக்ஸாமில் வந்து 87 வாங்கியிருந்திருக்கேன், அடுத்த எக்ஸாமில் வந்து 91 வாங்கியிருந்திருக்கேன். பட் கட் ஆஃப் வந்து நான் யூபிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை சிசேட்டில் ஃபெயில் ஆனேன். பட் அப்போ வந்து என்னோடய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிருந்திருக்கு. ஸோ எல்லா தடவையுமே நான் ஃபெயில் ஆனாலுமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனாலுமே போன தடவை விட நான் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கேன். எந்த தடவையுமே வந்து பெட்டர்மெண்ட் இல்லாமல் போனதில்லை. அதே தான் வந்து நான் உங்களுக்குமே சொல்லுவேன். நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட போன அட்டெம்ப்டை விட நல்ல அட்டெம்ப்டாக கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள், ரிஃபைண்டாக உங்களோட பார்த்துங்க. ஸோ தட் உங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது, பெட்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது, இப்போ இல்லைனாலும் 2-3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த கட் ஆஃபை என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. இல்லாட்டி நீங்கள் பாஸ் ஃபெயில்ன்ற ரேஷியோவில் மட்டும் போயிட்டு இருந்தீங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் போனால், இந்த சோர்ஸை தாண்டி வேறு சோர்ஸ் படிக்க போனால், இந்த மாதிரி ரேண்டமாக நிறைய வீடியோஸை பார்த்து, நிறைய கண்டென்ட்டை பார்த்து எதையுமே அனலைஸ் பண்ணாமல் ரொம்ப ரஃப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தடவை வந்து நீங்கள் 85+ எடுத்து வந்து கிளியர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அடுத்த தடவை கட் ஆஃபே 85 தான் இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் 70 எடுத்துருப்பீங்க. எப்படி போன வருஷம் நான் இப்படி கிளியர் பண்ணேன், ஆனால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் அபவுட் லேர்னிங். அந்த லேர்னிங் வந்து புக்ஸோட மட்டும் நிறுத்தக்கூடாது, அதையும் தாண்டி நிறைய லேர்னிங்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். அண்ட் டோன்ட் கெட் மேனிப்புலேட்டட். ரொம்ப ஹையாக கட் ஆஃப் சேர்க்கறதுனால ரொம்ப நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களோட மைண்டில் வந்து எடுத்துக்காதீங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சது. இதிலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ இதோட இன்றைக்கோட வந்து இந்த Group 2A கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே விட்டுட்டு அடுத்து Group 2 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு தெளிவான அப்ரோச்சை வந்து எடுத்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு டெஸ்ட் சீரிஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி Group 2க்கு வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி
நான் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கேன். யாரெல்லாம் டெஸ்ட் சீரிஸ் போடலையோ தயவுசெய்து டெஸ்ட் சீரிஸ் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைமிங் தான் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ட்ரை டு டூ தட். அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து வி வில் ஜஸ்ட் மீட் இன் சம் அதர் சென்டர். ஸோ நிறைய பேர் வந்து நான் மீட் பண்ணுறேன். லைக் ஸோ மெனி பீப்புள் ஐ ஹவ் மெட் அண்ட் நிறைய பேர் வந்து என்னை மீட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஸோ இட் வாஸ் ஹாப்பி மீட்டிங் யூ ஆல் அண்ட் all the best for all your future things and don't worry if you get your cut off low. நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ரூவ் ஆகிறது தான் முக்கியமே தவிர இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறோமா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. ஸோ ரிமெம்பர் தட் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் த அப்கமிங் ஸ்டேஜஸ். Thank you for watching my video. Meet you in another video of mine. Until then, it's bye from Vinita.